கர்த்தருக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நாம் சம்பாதிக்கிறதும் நம்முடைய கரங்களிலே இருக்கிறதும் அது நமக்குரியது என்று சொல்லி நினைக்கும்போது ஆண்டவருக்கு எதையுமே செய்வதற்கு மனம் வர மாட்டேங்கிறது. ஆனால் யோசித்து பாருங்கள், ஒரு விதவை 2 காசு அவளிடத்தில் இருந்தது. அதை காணிக்கையினுடைய பெட்டியிலே அவள் தேவாலயத்திலே வந்து காணிக்கை பெட்டியிலே அந்த 2 காசை போடுகிறாள். அவள் போடும்போது காணிக்கை பெட்டிக்கு அருகாமையிலே இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். அவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், இங்கே காணிக்கை போட்டதிலேயே அதிகமான காணிக்கையை போட்டது இவள்தான் என்று சொல்லி. அங்கே வைரங்களை போடுகிறார்கள், தங்கங்களை போடுகிறார்கள், பணத்தை அள்ளி போடுகிறார்கள். அவர்களை எல்லாம் முதன்மையாக சொல்லாதபடி மிகவும் கம்மியான 2 பணத்தை போட்டவளை பார்த்து இவள் தான் அதிகமாய் போட்டாள் என்று சொல்லுகிறார். அப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் நமக்கு எதை சொல்லுகிறார் என்று சொன்னால், அவள் ஜீவிதத்துக்கு இருந்ததை போட்டாளாம். அவளுடைய வாழ்க்கைக்கே அவ்வளவுதான் இருந்தது. நாம் ஒரு 1,00,000 ரூபாய் கையிலே இருக்கும் என்று சொன்னால் நம்ம ஒரு 1000 ரூபாய் போடுகிறவர்களாக இருக்கலாம். 100 ரூபாய் கையில் இருக்குமானால் 10 ரூபாய் எடுத்து போடுகிறவர்களாக இருக்கலாம். மிகவும் குறைவான காசை நம்ம போடுகிறவர்களாக இருந்தாலும் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் குறைவாய் போடுகிறீர்களா அதிகமாய் போடுகிறீர்களா என்பது முக்கியமல்ல. இங்கே தன்னுடைய ஜீவிதத்துக்கு இருந்ததை அவள் போட்டது போல மனமுகர்ந்து நீங்கள் உங்களுடைய கரங்களில் இருக்கிற பணத்தை ஆண்டவருக்காக கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.